ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் செல்லும் பொழுது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்றளவும் கடைபிடித்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெளியில் செல்லும் பொழுது சகுனங்கள் பார்ப்பது என்பது பார்த்தீங்கன்னா காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடித்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கே நம்மளுடைய கண்களுக்கு தென்பட்டால் அந்த பூனை வருவது நல்ல சகுனத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட சகுனங்களை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூனை நிறைய நிறங்கள் கொண்டு காணப்படுது. அந்த நிறத்தில் முற்றிலும் பார்த்தீங்கன்னா கருமை நிறத்தை குறிப்பிட்டு சொல்லப்படுது. இதில் எந்த மாதிரியான ஒரு சகுனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு பூனையை பிடிக்கும் அப்படின்னா பூனை அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். அதேபோல் இதனுடைய சகுனங்கள் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நேர்ந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேபோல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தொட்டதுக்கு எல்லாம் சகுனம் பார்ப்பது என்பவர் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள் என்றால் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை நம்பாதவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போலதான் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இருக்கிறது. நாய் ஊளையிட்டால் ஆகாது, நரிமுகத்தில் முழித்தால் நல்லது என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்வதுண்டு. அப்படி பார்த்தால் இன்று எல்லோருடைய வீட்டு படுக்கை அறையிலுமே நாய்க்கு பதிலாக நரிகள் தான் இருந்திருக்க வேண்டும். அதே போல பூனை குறுக்கே போய்விட்டால் கெட்ட சகுனம் என்பார்கள். சிலரை இந்த வேலை செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதற்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இன்று என்ன பூனை குறுக்க போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கூட பார்த்தீங்கன்னா கேட்பார்கள். உண்மையில் சொல்லப்போனால் பூனை குறுக்கே போனால் அபசகுணமா என்ற கேள்வி பலருக்குமே எழுகின்றன. இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை என்கின்றார்கள். பல வீடுகளில் பூனைகளை பார்த்தீங்கன்னா வளர்க்கின்றார்கள். அது வீட்டுக்குள் சுதந்திரமாக சுற்றி திரியும். அப்படி நம்ம வெளியில் செல்லும் பொழுது குறுக்கே விட்டால் உடனே போகிற காரியங்கள் விளங்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூனை குறுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கேயே அமர்ந்துட்டு போவாங்க. அப்படி இல்லையா தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துட்டு போவாங்க. அப்படி இல்லையா போகிற வழியை பார்த்தீங்கன்னா மாற்றி செல்வாங்க. இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் கொண்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பூனை குறுக்கே சென்றால் தண்ணீர் குடித்து விட்டு சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு மூட நம்பிக்கை. இன்று சந்திர மண்டலத்திற்கு ராக்கெட் விட்டுள்ள காலத்திலுமே மக்கள் நம்புகிறார்கள். இந்த பூனைக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்கிறது. அதாவது அந்த காலங்களில் மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கும் காலங்களுக்கு முன்பு மக்கள் குதிரை வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வார்கள். இதனால் 50 கிலோமீட்டரில் உள்ள பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட பல மணி நேரம் தாமதமாகும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் நாள் கணக்கில் இருக்கும். இதற்காக கட்டிச்சோறு கட்டி கொண்டு வண்டியை நிறுத்தி சாப்பிட்டு விட்டு இரவெல்லாம் பயணிக்க வேண்டிய சூழல்களானது பார்த்தீங்கன்னா வரும். அப்போது இரவு நேரத்தில் காட்டு பகுதியில் பூனைகள் வரும். அதனுடைய கண்கள் பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா ரேடியம் விளக்கு போல மின்னும். உடல் எல்லாமே தெரியாது, கண்கள் மட்டுமே மின்னும். அது பூனையாக இருக்க வேண்டும் என்ற அவசியங்கள் கிடையாது. புலி, சிறுத்தை, சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளினுடைய கண்களும் இரவு நேரங்களில் மின்னும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மின்னொளியை பார்த்து குதிரையோ மாடோ பயத்தால் மிரளும். இதனால் வண்டி ஆட்டங்கள் காணும். பின்பு பயணங்களும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். இதனால தான் இதுபோல் பூனையினுடைய கண்களை பார்த்து விட்டாலே அது பூனையோ இல்லையோ சிறிது நேரம் மரத்தின் கீழ் ஓய்வெடுத்து விட்டு குதிரைக்கும் மாட்டிற்கும் தண்ணீர் காட்டி விட்டு செல்வார்கள். இந்த ஒரு விஷயம்தான் நாளடைவில் பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கே சென்றால் அபசகுணம் என்றாகிவிட்டது. எனவே இனியாவது பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையை விட்டொழியுங்கள். பூனைக்காகவும் யானைக்காகவும் பார்த்தீங்கன்னா எந்த செயலையுமே தள்ளி போடாதீர்கள். விதி என்ற ஒன்றே தாயினுடைய கருவறையில் நம்ம இருந்தபோதே எழுதியாகிவிட்டது. எனவே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுபடி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னம்பிக்கையுடன் செல்லுங்கள். ஜெயம் நிச்சயம். உழைப்பை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்கும்.
பூனைகளானது வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வருகின்றன. எனவே வீட்டில் பூனை நல்லதல்ல என்று கூறப்படுகிறது. பூனை இடமிருந்து வளமாக நகர்ந்தால் அது மோசமான அறிகுறி என்று பலர் நினைக்கின்றனர். அதுவுமே பார்த்திங்கன்னா வளமிருந்து இடமாக நகர்ந்தால் அது மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. மேலுமே ஒரு பூனையினுடைய அழுகை கூட சாதகமற்றதாக கருதப்படுகிறது. இந்தியா உட்பட பல நாடுகள் பூனைகளை பார்த்திங்கன்னா அசுபமாக கருதுகின்றன. இந்தியாவில் பூனையை பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது. காலத்தில் மக்கள் காட்டு வழி பகுதியாக செல்லும் பொழுது ஒரு பூனை அவர்களுடைய வழியை கடந்து காட்டு விலங்கை பின்தொடரும் என்று நம்பப்பட்டது. பூனைகள் இரவில் பார்த்திங்கன்னா வேட்டையாடும் என்றும் நம்பப்படுகிறது. இதனால பூனைகளினுடைய கண்கள் இரவில் பார்த்திங்கன்னா ஒளிரும். குதிரைகளானது பார்த்திங்கன்னா காளைகள், இந்த பறவைகள் போன்ற விலங்குகளானது இரவில் பூனையினுடைய கண்களை கண்டு பயப்படுகின்றன. பூனைகள் எப்போதுமே துர்துஷ்டமாகவே பார்த்திங்கன்னா கருதப்படுகின்றன. அதிலும் கருப்பு பூனை குறுக்கே வந்தால் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிடக்கூடிய பழக்கங்கள் நம்மிடையே அதிகம் காணப்படுகிறது. கருப்பு நிறம் பொதுவாக சனி பகவானினுடைய தொடர்புடையது. ஒரு கருப்பு பூனை உங்களுடைய பாதையில் குறுக்கிட்டால் நீங்கள் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு முன்பு வேறு யாரையாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இப்படி செய்வது உங்களை தாண்டி செல்லக்கூடிய முதல் நபருக்கு எல்லா துர்திருஷ்டங்களும் சென்றுவிடும். உங்களுக்கு எதிர்மறை பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்று சொல்லப்படுது. எவ்வளவுதான் நம்ம அறிவியலில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னேறி இருந்தாலுமே, நாகரிக வளர்ச்சியில் முன்னேறி இருந்தாலும், பூமியிலிருந்து மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு சென்று வந்தாலும் சரி, நம்மிடம் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கையை நம்மளால் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய மூட பழக்கங்களில் ஒன்றுதான் பூனை சகுனமும். நம்ம வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அதை அபசகுனம் என்று சொல்வார்கள். உடனடியாக நம்ம வெளியே செல்லும் வேலையை நிறுத்தி விடுவோம். மீண்டும் வீட்டிற்கு தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்து விட்டு அதன் பின்புதான் மீண்டும் நம்ம வேலை தொடருவோம். அந்த காலங்களில் தெருவிளக்குகள் பார்த்திங்கன்னா கிடையாது. ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மாட்டு வண்டியில் தான் பயணங்களை செல்வார்கள். அப்படி இல்லைன்னா குதிரை வண்டியில் பார்த்திங்கன்னா பயணம் செல்வார்கள். நீண்ட தூர பயணமாக இருப்பதனால கட்டாயம் இரவு நேர பயணங்கள் என்பது இருக்கும். இப்படி இருட்டு சமயத்தில் பார்த்திங்கன்னா குதிரை வண்டியிலோ மாட்டு வண்டியிலோ நம்ம பயணம் செய்யும்போது எதிரே வரக்கூடிய பூனை வண்டியை ஓட்டி செல்பவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் பூனையினுடைய கண்கள் மட்டும்தான் இருட்டில் தனியாக தெரியும். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா பூனையினுடைய கண்ணை இருட்டில் பார்க்கும் பொழுது ஒரு ரேடியம் போல் நமக்கு தெரியும். அதனுடைய வெளிச்சங்களானது பூனையின் உருவம் இருட்டில் தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா லைட் போட்டு வைத்திருப்பது போலவே இரண்டு கண்களும் அப்படியே மின்னும். பூனைக்கு மட்டும் கண்கள் இப்படி இருக்காதுங்க. புலி, சிறுத்தை, சிங்கம், கருஞ்சிறுத்தை இப்படி எல்லா வகையான காட்டு விலங்குகளுக்கும் கண்கள் இப்படி தான் ரேடியம் போல மின்னுவது போல தெரியும். இப்படி பூனையினுடைய கண்களை பார்த்து வண்டியில் பூட்டி வைத்திருக்கக்கூடிய மாடு அல்லது குதிரை பார்த்திங்கன்னா பயந்து மிரண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதாவது எதிரே வருவது பூனை என்று மாட்டிற்கும் குதிரைக்கும் தெரியாது. இருட்டில் பூனையினுடைய கண்களை பார்த்து காட்டு விலங்குகள் தான் எதிரே வருகின்றது என்ற அச்சத்தில் குதிரையும் மாடும் மிரண்டு பயந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வண்டியை ஓட்டுபவர்கள் பூனை எதிரே வந்தால் சிறிது நேரம் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு குதிரைக்கும் மாட்டிற்கும் தண்ணீர் காட்டிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்வார்களாம். இதே சமயங்களில் பார்த்திங்கன்னா குதிரையை ஓட்டி செல்பவர்களும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தண்ணீர் பருகிவிட்டு அதன் பின்புதான் தங்களுடைய பயணத்தையும் தொடர்வார்களாம். இந்த பழக்கங்கள் தான் காலப்போக்கில் மாறி மாறி பூனை குறுக்கே வந்தால் அபசகுனம், தண்ணீர் குடித்துவிட்டு ஓய்வெடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று நம்மளுடைய ஜனங்க மாற்றி வச்சுட்டாங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை பழக்கங்களில் மீது நம்பிக்கை இருந்தால் இனி பூனை குறுக்கே வந்தால் அது அபசகுனம் என்று நினைத்து தேவையில்லாமல் உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையுமே குழப்பமாக செய்யும் போது அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். பூனை குறுக்கே வந்தாலும் சரி, பூனை குறுக்கே வரவில்லை என்றாலும் சரி, மன திருப்தியோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியில் முடியும் என்று நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்களை மீண்டும் தொடருங்கள். பூனை குறுக்க வந்தால் பார்த்திங்கன்னா இந்த சகுனங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இதனால் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கைவிட்டிருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சகுன முறைகள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டாம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.